எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2025 இதில் தமிழ் எக்ஸாமில் நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு சில அப்ளை பண்ணவங்கள தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தமிழை படிக்காதவங்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்காக அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸியான லைஃப்பில் ஒரு 4 விஷயத்தை யாருன்னா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு படிக்க டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்குது. அவங்களுக்காக இந்த வீடியோ டிசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் படித்தோ இல்லை கேட்டோ உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஐ ஸ்டார்ட் வித் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் லெசன் வந்து அமுத ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1.1 அன்னை மொழியே அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அன்னை மொழியே அப்படின்ற இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னாக்கா பாவலரேறு பெருஞ்சித்தனார். இந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா துரை மாணிக்கம். மாணிக்கம் ஞாபகம் வச்சுங்க, துரை மாணிக்கம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னாக்கா பாவலரேறு பெருஞ்சித்தனார். இதில் தொகுதி 1 அதில் 2 தலைப்பு, தமிழ்தாய் வாழ்த்து, முந்தூற்றும் யாண்டும் அப்படின்ற 2 தலைப்புலேருந்து எடுத்து இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. கீப் ரிமெம்பர் இந்த லெசனை இந்த கனிச்சாறு அப்படின்ற நூல் எழுதியவர் யார் அப்படின்னாக்கா பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா துரைமாணிக்கம். அதை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இவர் எழுதிய 2 இதழ்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு தென் நாடு, அதை வந்து தென்மொழி அப்படின்ற ஒரு இதழும், தமிழ்ச்சிட்டு நம்மளோட தென் சவுத்து ஞாபகம் வச்சுங்க, அதோட மொழி வந்து தமிழ் ஞாபகம் வச்சுங்க, தமிழ்ச்சிட்டு தென்மொழி 2 இதழ்களை வந்து இவர் உலகமெங்கும் பரப்பியிருக்காரு. அடுத்து இவர் எழுதிய மற்ற படைப்புகள் என்ன அப்படின்னாக்கா அதில் ஒரு 5, 6 கொடுத்துருக்காங்க படைப்புகள். அதில் என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா உலகியல் 100 ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் நூறாசிரியம், உலகியல் 100 நூறாசிரியம். பாவிய கொத்து, நெக்ஸ்ட்டு பள்ளிப்பறவைகள், பாப்பா ஞாபகம் வச்சுங்க, பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள். அப்புறம் என் சுவை என்பது கனிச்சாறு, கனின்றது ஃப்ரூட் ஜூஸ் ஞாபகம் வச்சுங்க, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத என் சுவை என்பது கனிச்சாறு, என் சுவை என்பது. லாஸ்ட் ஒன் வந்து மகுபுகு வஞ்சி, அதை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பெருஞ்சித்தனாரோட படைப்புகள். ஃபஸ்ட் ஒன் உலகியல் 100 நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள், பாவியக்கொத்து, கனிச்சாறு, என்சுவை என்பது, மகுபுகு வஞ்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இவர் வந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அதை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து தமிழுக்கு ரொம்ப கருவூலமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் நம்முடைய நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆசிரியர் சச்சிதானந்தம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு. இங்கே சில 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என் தமிழ்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னாக்கா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து அதோட ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சில குருவினா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிகளில் ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு கொஸ்டின். ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம்.
இதுலேயே இந்த வந்து 2 லைனில் சிலப்பதிகாரம் இருக்குது, மணிமேகலை இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்றது இது ஒரு ஐப்பெருங்காப்பியங்கள். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பாடல் காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அது கூட கொஸ்டின்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னு சொல்லிட்டு கனியே, நறுங்கனியே, செந்தமிழே, அன்னை மொழியே எல்லாமே வந்து தமிழ் மொழியை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்குது. அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் இப்போ அன்னை மொழியே, அழகான செந்தமிழே இதை யார் எழுதினாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு எழுதலாம். பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் குமரிக்கண்டத்தில் நிலை பெற்று அரசாட்சி செலுத்திய மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பாண்டியனின் மகளே அப்படின்னும், திருக்குறளின் பெருமைக்குரியவளே எல்லாமே வந்து தமிழை தான் வந்து புகழ்ந்து சொல்கிறாரு. பாட்டும் தொகையும் ஆனவளே, 14 கீழ்க்கணக்கே, 14 கீழ்க்கணக்கு நூல்களை சொல்கிறாரு. நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, கடல் கொண்ட குமரியில் நிலையாய் நின்று அரசாட்சி செய்த பெருந்தமிழ் அரசே, பொங்கியெழும் நினைவுகளால் தலைப்பணிந்து தமிழே உன்னை வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சென்டென்ஸில் எதை கொடுத்து நம்ம கேட்டாலும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் வந்து குமரி கண்டத்தில் நிலை பெற்ற அரசாட்சி செய்த பேரரசே, பாண்டியன் மகளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழ்ந்து பாடியிருக்காரு. இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம பெருஞ்சித்தனாரோட அன்னை மொழியே பாடல் அப்படின்றத வந்து நம்ம எழுதி ஆன்சர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஆசிரியர், ஒன்று வந்து சுந்தரனார், பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனார் வந்து எப்படி தமிழை வந்து அன்னை மொழியே பாடலில் எப்படி புகழ்ந்து எழுதியிருக்காரு அப்படின்றத ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். குமரி கண்டத்தில் நின்று நிலை பெற்ற மண்ணுலகம் போற்ற வாழ்ந்த பேரரசியே, பழமைக்கு பழமையானவளே, பாண்டியனின் மகளே, திருக்குறளின் புகழே, பாட்டுத்தொகையே, கீழ்க்கணக்கே, சிலம்பே, மேகலையே என்று பெருஞ்சித்தனார் தமிழை முடிதாழ வணங்கி வாழ்த்துகிறார். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்கிற நூலில் எழுதியிருக்காரு. இங்கே சுந்தரனார் அப்படின்ற ஆசிரியர் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பெருஞ்சித்தனார் நிலம் சார்ந்த குமரி, பாண்டியன் அப்படி சில நூல்கள் சார்ந்து புகழ்ந்து எழுதியிருக்காரு. சுந்தரனார் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு பெண்ணுக்கு பெண்ணை எப்படி அழகாக ஆடை உடுத்தி, எப்படி நெற்றியில் திலகமிட்டு, எப்படி வந்து நம்ம அவளை வந்து வர்ணிக்கிறாரு அப்படின்றத அது மாதிரி புகழ்ந்திருக்காரு தமிழை. நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பெண்ணாக பூமியையும், பாரதத்தை முகமாகவும் பிறை போன்ற நெற்றியாகவும், நெற்றியில் இட்ட பொட்டாக தமிழும், அந்த பொட்டாவாக தமிழை வந்து குறிப்பிடுறாரு. தமிழின் மனம் எத்திசையும் வீசுமாறு உருவகப்படுத்தி உருவகப்படுத்தி பாடுறாரு யாருன்னா சுந்தரனார். கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும், நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும், அதை யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா சுந்தரனார். இருவருமே தமிழின் பெருமையை தம் பாடலில் பூட்டி காலந்தோறும் பேசும்படியாக அழகுற அமைத்து பாடியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம். சில 1 மார்க் கொஸ்டின் இப்போ பார்த்திங்க அப்படின்னா துரைமாணிக்கம் யாரோட இயற்பெயர்? பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர். செந்தமிழ் அதை விட பிரித்து எழுதலாம் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள மூவேந்தருள் ஒருவர் யார் அப்படின்னாக்கா அதில் வந்து அன்னை மொழியில் பெருஞ்சித்தனார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பாண்டியனின் மகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவேந்தர் வந்து சேரன், சோழன், பாண்டியன். அது வந்து நம்ம ஆன்சராக கொடுக்கலாம். பொருந்தாதவற்றை கண்டறிக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா
பெருஞ்சித்தனாரோட படைப்புகள் உலகில் 100 என் சுவை என்பது பள்ளிப்பறவைகள் தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு இங்கே வராது. அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு வரைக. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் அதோட பண்பை பற்றி சொல்கிறதுனால அது வந்து பண்பு தொகையில் வரும். அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு 2 இதழ்கள் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு 2 தென்மொழியும் தமிழ்ச்சிட்டும் வந்து இதழ்கள். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவருடைய படைப்புகள். இங்கே தமிழ்ச்சிட்டு வந்து இதழ்களை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குருவினா. பெருஞ்சித்தனார் தமிழ் உணர்வை தமிழ் முழுவதும் பரப்ப காரணமாக இருந்த நூல்கள் என்ன அப்படின்னாக்க தென்மொழி தமிழ்ச்சிட்டு. அவருடைய படைப்புகள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தமிழன் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் யாவை அப்படின்னாக்கா 14 மேற்கணக்கு நூல்கள் யாவைனா 8 தொகை 10 பாட்டு. 8 10 ஞாபகம் வச்சுங்க. 8 தொகை 10 பாட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நற்றிணை நல் ப்ளஸ் திணை இது வந்து தொகை நூல்கள் தொகை நூலில் முதல் நூல். நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும். குறைந்த பாடல் எல்லைகள் வந்து 4லேருந்து 8 கொண்ட நூல். ஐங்குறு நூறு 5 திணைகளை பாடும் பாடல். ஐங்குறு நூறு அப்படின்றது 5 திணைகளை வந்து பாடுறாங்க. மிக குறைந்த பாடல் எல்லைகள் வந்து 3லேருந்து 6 கொண்ட நூல். பதிற்று 10 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10 10ஆக பாடியது. 10 10ஆக 10 புலவர்கள் 10 சேர அரசர்களை பற்றி பாடியது தான் பதிற்று 10. மிக குறைந்த பாடல்களின் எல்லைகள் வந்து 3லேருந்து 6 கொண்ட நூல் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இந்த லெசனில் எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம பார்த்தாலும் நம்ம எழுத போகிறது வந்து 1 மார்க் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு பாடல் வரியாக இருக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாக கொடுத்த இந்த ஐங்குறு நூறு அப்படின்றது 5 திணைகளை கொண்ட பாடல் அப்படின்றது கொடுக்கலாம். பாடல் எல்லைகள் வந்து 4லேருந்து 8ஆக இருக்கலாம் குறுந்தொகையில். இது மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் வேணால் நமக்கு கேட்கலாம். அப் டு திஸ் வந்து அன்னை மொழியே லெசன் வந்து ஓவர். இதை வந்து டைம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுங்க, தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.